மேடைக்கு வரும்படி பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். testing. 27/12/2025 சனிக்கிழமை நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை வரவேற்பதற்காக திரு இசைக்கிழமை பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருகிறோம் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாநிலத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். முன்னிலும் திரு எஸ். கிருஷ்ணசுவாமி அவர்கள், செயலாளர் சண்முகானந்த சங்கீத சபா புதுடெல்லி அவர்களை வருகிறவர்கள் வரவேற்பதில் மிக்க பெருமை கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் திரு சா. பார்த்தசாரதி அவர்கள், நிறுவனர் வலைத்தமிழ் கல்விக் கழகம் அவர்களின் வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வாழ்த்துறை திரு சிவகுமார் அவர்கள், இன்டர்நேஷனல் ஏஷியன் சொசைட்டி ஆஃப் ஏன்ஷியன் விஸ்டம் கனடா பத்மபூஷன் அவர்களை பாராட்டி உரை வழங்க உள்ள திரு பாபு விநாயகம் அவர்கள், தமிழிசை விழா குழு தலைவர், வட அமெரிக்க சங்க பேரவை தலைவர் அவர்களின் வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இன்று நன்றி உரை நிகழ்த்த உள்ள இசைக்கலைமணி திரு சத்யசீலன் அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி பிரபாகரன் அவர்களே. இன்றைய விழாவின் தொடக்கமாக திரு எஸ். கிருஷ்ணசுவாமி அவர்கள், செயலாளர் சண்முகானந்தா சங்கீத சபா நியூடெல்லி அவர்கள் சிறப்பு உரை நடத்துவதற்காக மேடை கொள்வார் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்கள் தலைமை தாங்கி இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் எனது பரிமாண நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 21வது ஆண்டு மார்கழி இசை விழாவின் 3வது நாள் விழாவிற்கு என்னை தலைமை விருந்தினராக அழைத்த சங்கீத சாகர கலாச்சார அறக்கட்டளைக்கும், ராஜராஜன் கல்வி பண்பாட்டுக் கழகம், பசுமான் பல்கலைக்கழகம், குறிப்பாக ஸ்ரீ ஆத்மநாபர் மற்றும் பிறருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் மார்கழி சீசனில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ இந்த சங்கீத நிகழ்ச்சிகளை பார்க்குற ரசிகர்கள்னா எனக்கு ரொம்ப வரலாம் பயிர்ந்துக்கிற மாதிரி எனக்கு. ஸோ அதனால் ரெகுலராக வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த ஆண்டு விழாவில் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இதில் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக நிகழ்ச்சியாக இருக்குது. நன்றி உங்களுக்கு. வல்லவர் ஆற்றிய பங்களிப்பை பற்றி உலகம் முழுவதும் உள்ள பள்ளி குழந்தைகள் மத்தியில் பரப்புவதில் ஸ்ரீ ஆத்மநாபன் அவர்கள் அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நோக்கத்துக்காக எனது சபா சண்முகானந்த சங்கீத சபா டெல்லி சார்பாக அவர் மற்றும் அவரது குழுவினர் எல்லோருக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ஆத்மநாதன் தனது 2 கலைமாமணி கலைஞர்கள் திரு VSK சக்கரபாணி வயலினர், திரு AS கிருஷ்ணன்
மோசிங் மற்றும் மிருதங்க கலைஞர்களுடன் நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி அமைச்சு கேட்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுலேயும் விஷயங்கள்லாம் புரியாமல் தேசமாக வாய்ச்சது எனக்கு அப்படியே இன்னும் அப்படியே மனசுலேயே தூங்கிட்டு இருக்கு. அவ்வளோ நல்லா பிரமாதமான நிகழ்ச்சி கொடுத்துருங்க. இதே மாதிரி நிகழ்ச்சியும் மேலும் நிறையா கொடுத்துருங்க. எங்கள் ஊருக்கு வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ். மேலும் இந்த சபா வெள்ளி விழா இன்னும் ஒரு 4 வருஷம் தான் பாக்கி இருக்கு. வெள்ளி விழாக்கு அதுக்கப்புறம் பொன்விழா காண எல்லாம் அந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சபா மூலமாக நீங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் விஷஸ் பண்ணுறேன். வெள்ளி விழாவும் பொன் விழாவும் நீங்கள் கொண்டாடணும், நல்லபடியாக கொண்டாடணும். இன்னும் ஒரு 5 நாள் வரல, இன்னும் 10 நாள் கூட கொண்டாடணும். நீங்கள் அவ்வளோ நல்லா பண்ணணும். நீங்கள் இதன் தொடர்ச்சியாக இப்போது பத்மபூஷன் ஸ்ரீ டி.என். சேஷகோபாலன் அவர்களின் இசை சொற்பொழிவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் காத்துக்கிட்டு நாமும் ஆவலுடன் இருக்கிறோம். திரு சேஷகோபாலன் வந்து எங்கள் வெளியில் உள்ள சமாதானம் நிறைய தடவை கச்சேரி பண்ணியிருக்காங்க. நிறைய தடவை ஒரு கணக்கு ஒரு கிட்டத்தட்ட 75-80 வருஷத்துலேருந்து பண்ணியிருக்காரு. கடைசி நிகழ்ச்சிக்கு அவங்க பண்ணது ஹரிகத்தை தான் பண்ணாங்க. ஹரிகத்தை இப்போ அந்த கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் அந்த ஹரிகத்தை அவங்க மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ் கேட்க போகிறாங்க. மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த வெற்றியை என்னை தலைமை விருந்தினராக வழங்கியிருக்க வேண்டிய ரகசிய ஆத்மநாதன் மற்றும் அவருடைய குழுவினர் மற்ற எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வெற்றியை, அப்புறம் சங்கீத சாகர கலாச்சார அறக்கட்டளைக்கும் ராஜராஜன் கல்வி பண்பாட்டு கழகத்திற்கும் பசுமன் உங்களை கழகத்திற்கும் தேங்க்யூ. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு செய்யப்படும். முதலாவதாக திரு எஸ். கிருஷ்ணசுவாமி அவர்கள், செயலாளர், சண்முகானந்த சங்கீத நியூஸ் தமிழ் இசை பயிலகம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவம் செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக திரு பாபு விநாயகம் அவர்கள், தமிழ் இசைக்குழு தலைவர், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. இசை விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வலைத்தமிழ் திரு ச. பார்த்தசாரதி ஐயா அவர்களை மேடையில் பேச வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் 21வது மார்கழி இசை விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளையினுடைய நிகழ்ச்சிகளின் வழியாக சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். 21 ஆண்டுகள் தொய்வில்லாமல் எந்தவித நுழைவு கட்டணமோ அல்லது உணவுக்கான கட்டணமோ இல்லாமல் வள்ளலாருடைய அந்த சிந்தனையை மனதில் நிறுத்தி தொடர்ந்து இந்த இசை விழாவை நடத்தி வரக்கூடிய திருவோணம் இன்னிசை இயந்திரம் திருவோணம் குரு ஆத்மநாதன் ஐயா அவர்களுடைய இந்த பணியானது மிகவும் பொருத்தத்தக்கது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்கள், செயலாளர், சண்முகானந்தா சங்கீத சபா நியூடெல்லியிலிருந்து வந்திருக்கிறார். என்னுடைய நண்பர் திரு பாபு விநாயகம் அவர்கள் இசைத்துறையில் மிகுந்த பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். வாஷிங்டனில் நாங்கள் தொடர்ந்து இணைந்து பயணித்த அந்த நிலையில் இன்றைக்கு இந்த மேடையிலே சேர்ந்து பங்கேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழிசை இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கு இந்த அமைப்பானது திருவோணம் ஐயா ஆத்மநாதன் அவர்களுடைய அந்த தலைமையில் அவரோடு காலம் கொடுத்து செம்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தன்னார்வலர்களையும் அவருடைய மாணவர்களையும் இசை ஆர்வலர்களையும் பாராட்டுகிறேன்.
தமிழிசை விழா அரங்கம் நிறைந்த விழாவாக மக்கள் கூடி அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மார்கழி மாதத்தில் இசைக்கான நேரமாக ஒதுக்கி அதை ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக தமிழ் சமூகத்தில் போதிய அளவு இன்னும் வளரவில்லை. அதற்கான முனைப்புகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதை பற்றி தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போறது, இதை எப்படி இந்த ரசனையை வளர்க்கிறது, இது சென்னையில் இருப்பவர்களுக்காக மட்டுமானது அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் 60-70 நாடுகளில் வசிக்கக்கூடிய உலக தமிழர்களுக்குமான ஒரு நிகழ்ச்சியாக இங்கே வரக்கூடியவர்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும். அது ஒவ்வொரு ஆண்டும் பொலிவுறுவதற்கு செம்மையாவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு ஒரு 7 மாவட்டங்களிலே மாவட்ட அளவில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் இருக்கக்கூடிய இசை ஆர்வலர்களை, இசை பள்ளி ஆசிரியர்களை, இசை படிக்கக்கூடிய மாணவர்களை மாவட்ட அளவிலே போட்டிகள் நடத்தி அந்தந்த மாவட்டங்கள் இங்கே 5 மாவட்டங்களுக்கு ஒரு நாள் வீதம் பேருந்துகளிலே வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சென்னையை சுற்றி பார்த்து செல்லக்கூடிய அளவில் அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தமிழிசை கூடல் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். வரும் ஜனவரி 10ஆம் நாள் மதுரையிலே அந்த முதல் நிகழ்ச்சியானது இசையறிஞர் மஹ்மூத் ஐயா அவருடைய ஒருங்கிணைப்பிலே, இதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை மாத்திரம் செஞ்சிருக்கோம். என்ன செஞ்சிருக்கோம்னா, மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த மாவட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க திருவாரூரை பற்றி சிந்திக்கிறது, திருவாரூர்ல இருக்கிறவங்க சென்னையை பற்றி சிந்திக்கிறது இல்லாம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இசை பள்ளிகள், அங்கே இருக்கக்கூடிய புரவலர்கள் அவர்களை கொண்டு அந்த நிகழ்ச்சி அந்த மாவட்டத்திலே நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து 7 மாவட்டங்களுக்கான குழுக்களை நியமித்து அந்த வேலைகளை முடித்துவிட்டு இருக்கிறோம். முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டம் வரும் 10ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே மிகச்சிறப்பாக நடத்தவிருக்கிறது. அதையொட்டி திருவாரூர் மாவட்டத்திலும், தஞ்சாவூர் மாவட்டத்திலும், கடலூர் மாவட்டத்திலும், மயிலாடுதுறை மாவட்டத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்திலுமாக 7 மாவட்டங்களில் இசைக்கான 7 என்ற எண்ணிக்கையில் இந்த ஆண்டு தொடங்கவிருக்கிறோம். அங்கிருந்து அடுத்த ஆண்டிலிருந்து மாவட்டத்திலிருந்து இங்கே வரக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது இந்த அரங்கங்கள் நிறைந்து வழியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு சென்னை மக்களை நம்பி மட்டும் நாங்கள் இந்த விழாக்களில் இருக்கக்கூடாது என்ற நிலையில ஐயா அவர்களுக்கு நாங்கள் இந்த அவர் 2 பேர் மஹ்மூத் ஐயாவும் ஆத்மநாதன் ஐயா இருவருடைய ஒருங்கிணைப்பில் அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அரிய செய்தியை இங்கே பகிர்ந்து கொண்டு, இது 21வது ஆண்டு. இன்னும் 4 ஆண்டுகளிலே 25வது ஆண்டை நடக்க இருக்கிறது. அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். இதற்கு நாங்கள் இன்னொரு முயற்சியும் ஏற்படுத்திருக்கிறோம். இன்னொன்று, இசை பயணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அடுத்த ஆண்டிலிருந்து ஒரு சுற்றுலாவாக ஏற்பாடு செய்து இங்கிருந்து திருவையாறுக்கும், சீர்காழிக்கும், பாபநாசத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இசை சார்ந்த கோயில்களையும் சுற்றி பார்க்கும் வகையிலே மார்கழி மாசத்திலே ஒரு இசை சுற்றுலாவை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு நிறுவனத்தோடு பேசி ஊர் பயணம் என்ற ஒரு அமைப்பு அதற்கு முன்வந்திருக்கிறது. அந்த ஊர் பயணம் என்ற அமைப்பு இசை சுற்றுலாவை ஏற்பாடு செய்து இசையை வளர்ப்பதற்காக, இசை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு சுற்றுப்பயணமாகவே இங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தகவல்களை இங்கே பகிர்ந்து கொண்டு, இவை அனைத்தும் இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளையினுடைய சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியும் பிற சபாக்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய இசை ரசிகர்கள் இங்கே வர வேண்டும், சென்னையை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் இந்த சிறு முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அரிய தகவலை சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி, இந்த நிகழ்ச்சி மிகச் செம்மையாக இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த 2-3 நாட்கள் வட அமெரிக்காவிலிருந்து பல்வேறு அன்பர்கள் வர இருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், இங்கே என்னுடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்திலே நான் பொறுப்பில் இருந்த போது நானும் திரு நண்பர் பாபு நாயக்கும் இணைந்து செயல்பட்டோம். அந்த வகையிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள்
அனைவருக்குமான ஒரு தளமாக ஒரு மார்கழி மாதத்திலே சென்னை வந்து இதை பயன்படுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு மேடையாக அதை பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி சிறப்புரை நடத்திய வலைத்தமிழ் திரு ச. பார்த்தசாரதி ஐயா அவர்களை நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக திரு பாபு விநாயகம் அவர்கள் தமிழிசை குழு தலைவர், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் வந்து சிறப்புரையாற்றுமாறு பணிமன்றம் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை ஏந்தல் குரு ஆத்மநாதன் ஐயா அவர்கள் 21 ஆண்டுகளாக இந்த விழாவை இங்கே நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக நான் உங்கள் முன்னால் நின்று பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் இசை அப்படி நம்ம பேசும்போது என்னுடைய தமிழ் இசை பணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நான் குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, சில செய்திகள் நம்ம பகிர்ந்தும் போது அது மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் சிறு வயதிலிருந்தே சொல்லப்போனால் 3 வயதிலிருந்தே நான் தேவாரம் அப்படி பாடத் தொடங்கி பண்ணிசை முறையாக நான் கற்றுக்கிட்டேன். திருவாவடுதுறை ஆதீனத்தில் கற்றுக்கிட்டு அப்படியே முறையாக 12 ஆண்டுகள் நான் நம்ம தமிழ் இசை கர்நாடக இசை கற்று பாடல் மற்றும் வயலின் இசை கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு இசையில் மிகுந்த ஒரு ஈடுபாடு, ஆர்வம், பல வினாக்கள் எனக்குள்ளே இருந்து ஒரு ஆய்வாளர் என்ற ஒரு முறையில் நிறைய வேலைப்பாடுகளை செய்து கொண்டு வந்த தருணத்தில் நம்ம இந்த இசை நிறைய தமிழ்ல நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா நம்ம இசை நிகழ்ச்சிகள்ல அதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ இந்த செவ்விசை அப்படிங்கிறது நம்மளுடைய இசை தான். ஆனால் நம்ம இவ்வளவு காலம் நம்ம தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாம் நம்ம பாடி அது வளர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில நம்ம தமிழ் கீதம், தமிழ் வர்ணம், தமிழ் கீர்த்தனைகள் குறிப்பா நண்பர் பார்த்தசாரதி மிகச்சிறப்பாக அந்த முயற்சி எடுத்துக்கிறான்னு சொல்லுவேன்னா, அவர் அந்த பல மாவட்டங்களில் செய்யறதுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு எனக்கு பகிர்ந்திருந்தாரு. மிகச்சிறப்பாக அதில் பண்ணிருக்காரு. குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. அப்போ ஐயா ஆத்மநாதன் உடைய வழிகாட்டல்ல பார்த்தசாரதி அவருடைய முயற்சியில நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நிறைய பேருக்கு நம்ம மேடையில இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பு வருங்கிற இதுல நம்ம அதுக்கு ஏற்ற பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஏன்னா பாடல் நம்ம பாடும்போது தான் நமக்கு அது பயிற்சி எடுத்தாதான் அவங்க மேடை வாய்ப்பு கொடுத்தாலும் பாட முடியும் இல்லையா? அப்படி ஒரு நிலை இருக்கு. அப்படிங்கும் போது அந்த பயிற்சிகள் இப்போ நம்ம தமிழ்ல கீதம், வர்ணம், கீர்த்தனை எல்லாம் பாடணும். சீர்காழி மூவருடைய கீர்த்தனைகள் இருக்கு, பாவன சிவனுடைய இருக்கு, கோபாலகிருஷ்ணன், அது எவ்வளவோ கீர்த்தனைகள்லாம் இருக்கு. ஆனால் அது மேடையில பாடுறதுக்கு உள்ள வாய்ப்பு பார்த்தசாரதிக்கு மிகுந்த நன்றி. ஏன்னா இது நம்ம இப்படி ஒரு முயற்சிகள் எடுத்து வர்றது நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். இப்போ ஐயா ஆத்மநாதன் இப்போ நம்ம அருட்பாக்குன்னு இவ்வளவு தூரம் இத்தனை ஆண்டுகளா பண்ணுங்க, ரொம்ப ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது எனக்கு. இப்போ நம்ம நிறைய ஆசைகள் வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இவ்வளவு சிறப்பா இவ்வளவு முயற்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய இருக்கைகள் காலியா இருக்கு. அது நிரம்பி இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். அப்போ நம்ம இந்த மேடை
இதில் வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாட்ஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ. நான் வரேன், எனக்கு இங்கேருந்து நான் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறேன்னு இருக்கும். இப்போ வந்து ரொம்ப அருமையாக அந்த தம்பி சூரிய நாராயணனுக்கு அவர் பாடினாரு. அவர் மாஸ்டர், உண்மையிலே பெரிய மாஸ்டர் தான். ஆழ்வா குட்டி பையனாக இருந்தாலும் அவர் அவ்வளவு அருமையாக பாடினாரு. அப்போ அவரை பாட்டு கைத்தட்டுறதுக்கு இங்கே கூட்டம் இல்லையே, அது வேணும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு வளரும் கலைஞர், அருமையான ஒரு திறன் உள்ள ஒருத்தர் வராருன்னா அதுக்குள்ள இது வரணும். அப்போ அதுக்கு வந்து முயற்சி வந்து ஐயா ஆத்மநாதன் எடுக்கிறாரு, இவ்வளவு உழைப்பு கொடுக்குறாரு. அவருடைய குழு எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த ஒரு ஆதரவும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். அப்புறம் அவங்க திருமதி அப்பன்னா ரொம்ப குரல் வளம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா பாடினீங்க, நல்லா விரும்பி கேட்டேன் நான். உங்கள் ராக பாவங்கள் தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ நம்ம அந்த மேடை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லா கலைஞர்களும் இந்த மாதிரி பாடும்போது நம்ம இப்போ நான் நிறைய முயற்சிகள் எடுத்து வந்துட்டு போது சில ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது சில குறிப்புகள் நான் வந்து பகிர்றது என்னுடைய ஒரு வழக்கம். எப்படி நான் சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் எனக்கு என்னோட வார்த்தையார் எனக்கு 8 குரு கர்நாடக ஏதோ வோக்கல் மட்டும். அப்போ என்னோட வார்த்தையார்லாம் வந்து ஹார்மோனியத்தில் வாசிட்டு தான் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அந்த ஹார்மோனியத்தில் வாசிக்கிறதுன்றதுல குறிப்பாக நம்ம அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னா, சுரஸ்தானம். நீங்கள் வந்து கேட்டுட்டு அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கேட்குறத விட நீங்கள் வந்து ஒரு இசை கருவியோடு நீங்கள் பண்ணும்போது அந்த சுர ஸ்தானம் வந்து உங்களுக்கு சரியாக வரும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து ஸ்ருதி இல்லை, எனக்கு ஸ்ருதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தவிர அந்த சுரஸ்தானமும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சங்கராபரணம் பாடும்போது பிரதிபதிவம் பாடும்போது கல்யாணம் ஆயிடுது. நம்ம வந்து அப்போ ஒவ்வொரு இதுலையும் ரொம்ப கவனமாக நம்ம அந்த ராகத்தை பாடணுங்கிற ஒரு இது இருக்கு. அப்போ நான் நிறைய இசை வடிவங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு மேற்கத்திய இசை பற்றி தெரியும், இந்துஸ்தானி இசை பற்றி நான் தெரியும். அது மாதிரி நீங்கள் வந்து நடுக்கிழக்கு நாடுகளில் வந்து அந்த மிடில் ஈஸ்டர்ன் அந்த இசையில் பார்த்தீங்கன்னா ராகம் மாதிரி மக்கம் அப்படின்னு சொல்லி வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய செவ்விசை, தமிழ் இசையில் இருக்கக்கூடிய சிறப்பு நம்ம நிறைய நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை நம்ம அந்த வே வி ரெண்டர் தி மியூசிக், எப்படி நம்ம அதை பாடுறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இசை மிகச்சிறப்பாக இருக்குன்னு நான் உணர்றேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம இப்போ அந்த மக்கம்ங்கிற இசையை நம்ம சொல்லும்போது அதில் வந்து இந்த 2 சுரத்துக்கு நடுவில் வந்து அவங்க நிப்பாட்டுவாங்க. அது என்னன்னா இதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது காதில் கேட்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சரியாக இருக்காது. ஏன்னா டிஸ்டிங்டிவாக அந்த ஒவ்வொரு சுரங்களும் வராது. ஏன்னா நான் வந்து ஏபிஎல் படித்து அதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு சுரமும் அதோடைய ஃப்ரீக்வன்சியை வச்சு நான் வந்து நானே மென்பொருள் உருவாக்கினேன் 1993. அதில் வந்து 96 அதை நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். அப்போது அதில் என்னென்னா அப்போ தான் ஒவ்வொரு சுரத்துக்கும் இவ்வளவு சயின்டிஃபிக்காக நம்ம அந்த ஃபிசிக்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அதிர்வு அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது இதை வந்து எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடாக நம்ம எப்படி கொண்டு போகலாம். நம்ம வெறும் ராகம் அப்படின்னு நம்ம டிபெண்ட் பண்ணாமல், இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா சில வினாக்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து சரியான விடையே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கதன குதூகலம்னு ஒரு ராகம் இருக்குது, நளின காந்தின்னு ஒரு ராகம் இருக்குது, சங்கராபரணம்னு ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் சிந்திச்சு பாருங்க. நவரோஸ்னு ஒரு ராகம் இருக்குது, எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நான் வந்து இதை எப்படி பார்ப்பேன்னா, நீங்கள் ஒரு பியானோ கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்த ஒயிட் கீஸ் அப்படி வாசிச்சிங்கன்னா எல்லாமே அதில் வந்துடுது. அப்போ நம்ம வந்து ராகத்தை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம். இது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம், என்னுடைய ஆய்வில் நான் சிந்திச்சது. ஏன்னா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்போ யாருக்கையும் எத்தனை ராகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல், ஓஷன், லட்சம்
மனிதன் வாழ்நாளே கத்துக்க முடியாத ராகத்தை வச்சிருந்தீங்க, அப்ப என்ன செய்ய போறீங்க? There should be a finite number இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னுடைய ஆய்வுல நான் அட்ரஸ் பண்றேன். கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவே நான் செய்யறேன். அப்புறம் இதெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படிங்க. அப்புறம் இன்னொரு வேண்டுகோளா நான் விடுக்கிறது, நண்பர் பார்த்து சொல்லி உங்களுக்கு சேர்த்தா, நம்ம இந்த நிகழ்ச்சிகள் நடத்தும் போது எல்லாரும் அவங்க பாடும்போது என்ன ராகம் என்ன தாளம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வர்றவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்ப சொல்லும்போது அதான் நான் சொன்னேன், வாட்ஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ, வாட்ஸ் இட் டேக் அவே. நான் இங்கேருந்து நான் என்ன நான் எடுத்துட்டு போறேன். நான் இங்கே வந்தேன், எனக்கு இசை ஆர்வம் இருக்கு, ஆனால் இசை தெரியாது. இந்த நிகழ்ச்சி நடந்தது, நான் வந்து ஆடியன்ஸாக உட்கார்ந்து பார்த்தேன். தோடின்னு ஒரு ஆள் சொன்னாங்க, கல்யாணின்னு ஒன்று சொன்னாங்க, 10 ஒரு ஆள் இப்படிலாம் இருக்கு போல இருக்கு. இது நான் 10 தடவை கேட்கும்போது அவனுக்கே ராகம் தெரியும். அந்த ஒரு கல்வியும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோளாக நான் விடுகிறேன். இன்னைக்கு வந்து பத்மபூஷன் டி.என். சேஷகோபாலன் ஐயா அவருக்கு வந்து பாராட்டு சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க ஐயா ஆத்மநாதன் ஐயா. நான் முதல்ல யோசிச்சு எனக்கு அதுக்கு தகுதியெல்லாம் இருக்கு அப்பா. ஏன்னா என்னுடைய வயதை விட அவருடைய இசை பயணம் வந்து அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஐயா சேஷகோபாலன் அவர்களை வந்து சிந்திக்கும் போதெல்லாம் தோடி ராகம் வந்து மறக்கிறதே இல்லை. எனக்கு தோடினாலே அவர் தான் ஞாபகம் வருவார். எப்படி நம்ம போசம் போனா எப்படி மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் வர்றது மாதிரி அந்த, ஏன்னா நம்ம இதுல இன்னொரு செய்தி நான் பகிரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவரை பத்தி நிறைய சொல்லலாம். அவர் வந்து சிறந்த பாடகர், அவர் வந்து வீணை வாசிப்பாரு, ஹார்மோனியம் வாசிப்பாரு, அவர் வந்து நிறைய இசையில வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லலாமோ எல்லாமே சொல்லலாம். அவர் ஹரிக்கதை வந்து அவர் செய்யாததே இல்லை நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம வந்து வேற என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து திரை அப்படிங்கிற ஒரு இது வழியா, திரைப்படம் அப்படிங்கிற இது வந்து மக்களுக்கு வந்து எளிதா சென்றடையுது. அப்போ அது வழியாகவும் அவர் வந்து நம்ம இசைக்கு வந்து கொண்டு சேர்க்காருங்கிற ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த தோடியில வந்து அந்த தோடியில் பாடுகிறே கோடி நீ வருவாய் முருகா அப்படின்னு தோடியில அது வந்து காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். நன்றி. அப்போ நம்ம இதை வந்து எப்படி எனக்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் எவ்வளோ கச்சேரி நான் கேட்டிருக்கேன், போயிருக்கேன், ஆனா தோடி தான் எனக்கு நிற்கிது. அப்போ ஒரு சராசரியான என்னை மாதிரி ஆட்களுக்கு வந்து அது அந்த மாதிரி ஒரு திரை இசை அப்படிங்கிற வடிவத்தில் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு எனக்கு. இப்போ நம்ம வந்து இது தமிழ் இசையில பெரிய பாரம்பரியம் இருக்கு, மதிக்கிறேன், வணங்குறேன். அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த இசையை வந்து நம்ம மக்களுக்கு கடத்தணும், அடுத்த தலைமுறை கடத்தணுங்கிற ஒரு கடமையும் இருக்குன்னு நான் உணர்றேன். அந்த விதத்தை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திரை இசையில் உள்ள இது, இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி சார்லத்தா மணி அவர்கள் வந்து இந்த திரைப்பட பாடல்களில் வந்து எப்படி இந்த ராகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் பாடி சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக நினச்சி நான் இங்கே அமெரிக்காவில் நிகழ்ச்சி நடத்துங்க. ஐயா வராங்க. ஐயா வணக்கம். பத்மபூஷன் டி.என். சேஷகோபாலன் அவர்கள் ஐயா வணக்கம். இப்போ நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இந்த பாடங்கள் அந்த ராகம் தாளம் என்ன அப்படின்னா சுருதி மாதா லயம் பிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி அது நம்ம சொல்றதை தவிர அந்த ஒவ்வொரு ராகத்தில் இருக்கக்கூடிய சுரங்கள் என்னென்ன வருது, அது
ஐயா பத்மபூஷன் ஐயா வந்து வந்திருக்காங்க. நான் வந்து வாஷிங்டன்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதவி பொன்மையிலாள் தோலை விரித்தாள் வண்ணமயிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தாள் அந்த பாட்டை பாடினாரு. நான் அப்படியே யாரா எவ்வளோ அருமையா பாடுறாரு அப்படின்னா என்ன அவர் பேர் என்ன நான் விசாரிச்சேன். அவர் பேர் வந்து ரகு. அவர் வந்து மதுரை டிஎன் சேஷகோபாலனோட சிஷ்யர் அப்படின்னாரு. ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். உங்களுடைய அவரை ரகுவை நான் வந்து சந்திச்சேன். அவரும் வாஷிங்டன்ல தான் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய இது நீங்க உலகம் பூரா நீங்க இசை நிகழ்ச்சி எடுத்திருக்கீங்க. உங்களுடைய சீடர்களும் வந்து உலகம் பூரா இருப்பாங்க நிச்சயமா. இதில் ஒரு சீடர் எனக்கு நிச்சயமா தெரியும். அவர் பாட்டதை நான் கேட்டேன், மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாராட்டுதல் சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அதான் நான் ஏற்கனவே நீங்க வர முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய வயதை விட உங்களுடைய இசை பாடம் அதிகம். அதனால பாராட்டுறதுக்கு தகுதி இருக்கான்றத நான் வந்து மணக்கிறேன் உங்களை. வாய்ப்புக்கு நன்றி. இதுவரை 21ஆம் ஆண்டு திரு செந்தில் பாண்டியன் இருக்குங்களா? நன்றியுரை வழங்குவதில் சத்யசீலநாட்டை நான் கேள்வி அடைகிறேன். இன்று 27/12/2025ஆம் ஆண்டு மார்கழி இசை விழாவில் சிறப்பு செய்ய வந்திருக்கும் முன்னிலை வகித்த திரு எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள், செயலாளர் சண்முகானந்தா சங்கீத சபா நியூ டெல்லி அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பாக உரை நிகழ்த்திய வலைத்தமிழ் திரு சா பார்த்தசாரதி ஐயா அவர்கள், வலைத்தமிழ் கல்விக் கழகம் நிறுவனர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பத்மவிபூஷன் அவர்களுக்கு பாராட்டை வழங்குவதற்காக வந்திருந்த ஐயா பாபு விநாயகம் அவர்கள், தமிழிசை குழு தலைவர், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஐயா திரு பத்மபூஷன் இசை பேரறிஞர் TN சேஷகோபாலன் அவர்களுடைய இசை பேருரை வள்ளலார் பற்றியதாக நடைபெற உள்ளது. விழா வந்து சிறப்பித்த அனைத்து ஆண்டவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐயா அவர்கள் இப்பொழுது TN சேஷகோபாலன் அவர்களுக்கு முன்னாடி போட்டி செய்வார்கள். ஹலோ சைட்ல இருந்து பண்ணுங்க. இசைப்பேரவையை வைத்திருப்பதற்காக வாய்ப்பு வழங்கியதற்காக
தொடர்ந்து அளித்து வருகின்ற ஐயா ஆத்மநாபன் அவர்கள், அவர்கள் பெற்றோர்கள் அவருக்கு பெருமையை தெரிந்துதான் அவருக்கு ஆத்மநாபன் என்ற பெயரை சுற்றியிருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். அவரது இசைத்திறன் தொடர வேண்டும். இந்த விழாவிற்கு தருணத்திலே நான் ஐயா குருமூர்த்தி அவர்களை நினைவு கூறுகிறேன். சகோதரர்களுடைய இந்த நிகழ்வானது தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு மிகுந்த ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வந்தார். அவரது நினைவாக கூட நாளை மறுநாள் ஒரு நினைவு பரிசு வழங்குவதாக இந்த அமைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நேரத்தில் அவருடைய ஆசையும் நமக்கு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த இசை விழா நிகழ்ச்சி மென்மேலும் தொடர்ந்து பல 100 ஆண்டுகள் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவை துவக்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறந்துவிட்டேன். இந்த இசை நிகழ்ச்சி 21 ஆண்டுகளாக நடந்து வந்தாலும் கடந்த சில வருடங்களாக அது வெவ்வேறு இடங்களிலே வேறு நடைபெற்றது. இந்த வருடம் இந்த இசை நிகழ்ச்சி இந்த வருடம் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் இந்த நிகழ்ச்சி நமது அமைப்பு கூட நடந்த அமைப்புடைய முன்பு தலைவராக இருந்து இப்பொழுது அறங்காவலராக இருந்து அறக்கட்டளை கூடத்திலே மிகவும் வற்புறுத்தி வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி இதுதான் நடைபெற வேண்டும். அது இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை இல்லை, நமது மண்டபத்திற்கு தான் பெருமை என்று எடுத்து சொல்லி அதை நிர்வாகத்திற்கு ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்து அறங்காவலரும் ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இங்கேயே நீங்கள் நடத்தி நமக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் தருணத்தில் பல பணிகள் முடித்து